Hi, this is Shirin Kachwala, and please subscribe to Open Mic. Thank you. வணக்கம், என்னோட நேம் ஜான், எம்டி அட் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ். ஸோ இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு எங்களோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த ஷோ ஃபுல்லாக நியர்லி ஒரு 6-7 மாதம் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஆடிஷன்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2021 இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது இது இவ்வளோ சக்ஸஸ் ஆகும், இது இந்த லெவலுக்கு வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஷோவோட டைட்டில் வைக்கிறதுக்கு நிறையா ட்ரேட்மார்க் பிரச்சனையெல்லாம் நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க. பட் இன்றைக்கி இந்த மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2021 பெருமையாக சொல்லலாம், ஒன் ஆஃப் த ட்ரேட்மார்க் ஈவெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த ஒரு பெருமையை எல்லா ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஷோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே இராணுவத்துக்காகவும் இந்த பெண் சமுதாயத்துக்காகவும் நிதி திரட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் நியர்லி ஒரு 1.5 lakhs நாங்கள் கலெக்ட் பண்ணி விமென்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ஜிஓக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஷோ பார்த்திங்கன்னா ஐடிசியில் March 14th பிரம்மாண்டமாக நடந்துச்சு. நியர்லி 80 contestants இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது பண்ணாங்க. இதில் நாங்கள் ஒரு செமிஃபினாலே ரவுண்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த செமிஃபினாலே பார்த்திங்கன்னா அது எப்படி கொஞ்சம் நம்மளோட சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண 80 மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக போய் ஒரு நாள் இருந்து இவங்க விவசாயம் மாறி அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பொதுமக்கள்லாம் பாராட்டினாங்க. ஸோ ஒரு பியூட்டி பேஜெண்ட்டுன்னு இல்லாமல் அதை தாண்டி ஒரு சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் சார்பாக பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட டைட்டில் வின்னர்ஸ், ஸோ இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டைட்டில் வின்னர்ஸ் ஒவ்வொருத்தங்களாம் கால் பண்ணேன். ஸோ எங்கள் பெஜெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வின்னிங் ரொம்ப ஜென்யூனாக நாங்கள் ஜட்ஜிங் பண்ணி ஸோ எந்த விதத்துலேயும் எந்த குறையும் இல்லாத ஒரு மாடல்ஸை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேட்டகரியில் மிஸ்டர் தமிழகம் 2021 டைட்டில் வின்னர் மிதிலேஷ். ஸோ இஸ் கம்மிங். ஸோ மிஸ் கேட்டகரியோட டைட்டில் வின்னர் மிஸ் தமிழகம் 2021 வர்ஷா. அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரியோட டைட்டில் வின்னர் மிஸ்ஸஸ் தமிழகம் 2021 பிரியா. ஸோ இவங்க தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகமோட டைட்டில் வின்னர்ஸ். ஸோ இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ரொம்ப போராடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த 3 பேரும். இவங்க மிதிலேஷ் அண்ட் வர்ஷா அண்ட் பிரியா. ஓகே. ஸோ எங்கள் மிஸ்டர் மிஸ் தமிழகமோட சப்டைட்டில்ஸ் வின்னர்ஸும் இருக்கிறாங்க. எந்த வித குறையும் இல்லாமல் சப்டைட்டில்ஸ் வின்னர்ஸையும் நாங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்டு சப்டைட்டில்ஸ் வின்னர்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் வரீங்களா ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், தேர்ட் ரன்னர் அப் அஜயன் பத்ம சதீஷ். மிஸ்டர் அஜயன் பத்ம சதீஷ் செகண்ட் ரன்னர் அப். லீலாவதி செகண்ட் ரன்னர் அப். இந்த சைட் சுரேகா தேர்ட் ரன்னர் அப். மிஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அனுஷா பவித்ரா. And subtitle winners please. Preeti, Sandalya, everyone come. ரித்திக், நவீன், அருண். இந்த சைடு வாங்க பாதி பேர். எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. கரெக்டாக நிற்கிறாங்களா? இல்லை
சேர்ஸ் போட்டு பாதி பேர் உட்கார வச்சிடலாமா? வின்னர்ஸ் பக்கத்தில் உட்கார வைக்க முடியும், இப்படி உட்கார வச்சிடலாம். இல்லை ஒரு சுனிதா சேர் இருந்தால் அந்த வின்னர்ஸ் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கிளப் பண்ணிக்கலாம். வில் மேக் ஃபியூ பீப்புள் டு சிட். அண்ட் மிஸ் அண்ட் மிஸ்டர் கிராண்ட்சி வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா அண்ட் ஜார்ஜியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஜெண்ட்டை நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் க்ரௌட்லேருந்து ஒரு 3 பேரை நாங்கள் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே அனுப்ப போகிறோம். ஸோ அதையும் நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கான ஆடிஷன்ஸ் வந்து May 1 கோவாவில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் க்ரூஸில். ஸோ இதுலேருந்து ஒரு 3 பேர் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நாட்டுக்காக போய் அங்கே இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பேஜெண்ட்டும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் மாடல்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் கொடுக்கல. ஸோ ஷோ முடிச்சிருவாங்க, வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதோடு முடிஞ்சிடும். பட் வி டோன்ட் கிரியேட் ஜஸ்ட் மாடல்ஸ், ஸோ வி கிரியேட் செலிப்ரிட்டிஸ். ஸோ அதுக்காக தான் இந்த பேஜெண்ட்டே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் யா, தேங்க்யூ. இப்போ நின்று அவங்களெல்லாம் பேச வச்சுக்கலாமா? என்ன ப்ராப்ளம்னா, அதான் அந்த டைட்டில் வைக்கும் போது இந்த ட்ரேட்மார்க் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து மிஸ்டர், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ்நாடுவாக தான் இருந்துச்சு. அது வேறு ஒரு டீம் ஆல்ரெடி மிஸ் தமிழ்நாடுன்னு வச்சுருந்தாங்க. பட் எங்களோடது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, அப்புறம் புரிஞ்சுக்கல. அண்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த டைட்டில் வச்சு தான் நம்ம ஷோ வரணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஷோவோட குவாலிட்டி பார்த்துட்டு ஃப்யூச்சர்லேயே டிசைட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து தமிழகம்னு சொல்லிட்டு மாற்றினோம். இந்த தமிழகம் பேர் நான் மிஸ்டர் கருண் ராமன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒரு நேம் வேணும். இப்போ நிறைய பேர் அந்த குளோப் இந்த குளோப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டேட் பேஜெண்ட்டு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தமிழ்நாடு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டோட நேம் வந்து தமிழகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் தமிழகம் அப்படின்னு வச்சு இன்றைக்கி நாங்கள் பெருமையாக சொல்லுவோம், எங்கள் ஷோ தான் வந்து இன்றைக்கி ட்ரேட்மார்க் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எந்த ட்ரேட்மார்க் பிரச்சனையாச்சோ அதே ட்ரேட்மார்க்கே எங்களுக்கு இன்றைக்கி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மூலிமா இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. புரியுது? எங்களுக்கு வந்து ஆடிஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நாங்கள் 80 கண்டஸ்டன்ஸ் எடுத்தோம். மேலில் 50 ஃபைனலிஸ்ட், அப்புறம் மிஸ் கேட்டகரியில் ஒரு 30 அண்ட் மிஸ்ஸஸில் வந்து ஒரு 10. ஸோ நியர்லி ஒரு 80 கண்டஸ்டன்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பியூட்டின்னு மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கேரக்டராக அவங்க அந்த சொசைட்டிக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ண போனாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து செலிப்ரிட்டிஸ். ஸோ ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்குலாம் இருக்கா? அழகு தாண்டி வேறு விஷயங்கள், சமுதாய உணர்வு, அப்புறம் 4 பேருக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணுன்ற உணர்வெல்லாம் இருக்கான்னு பார்த்து அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் அறிவு, அழகு, அடக்கம் எல்லாமே சேர்த்து வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணது. புரியல. அதாவது அடுத்த பேஜெண்ட்டுக்கா இல்லை? சரி, ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெளியில் வரணும் இந்த பேஜெண்ட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ்ஸஸ் கேட்டகரியில் இருக்கிறாங்க. நிறையா கல்யாணம் ஆன பெண்கள் வந்து நிறைய கனவுகள் இருக்கும், சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களோட ட்ரீம்ஸ் அப்படியே வந்து மூடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி குழந்தைங்க அவங்க பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் தேடி வெளியில் வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வரணும். ஸோ இவங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து நிறைய ப்ரெஸ்ஸு மீடியானா விட மாட்டாங்க. ஸோ எல்லா ஃபேமிலிஸ் பற்றி தெரியும். ஸோ அதையும் தாண்டி வந்து பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும் மாடல்ஸ்க்கு. ஏன்னா மாடலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஆக்டிங்குள்ளே போகணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து மாடலிங் தான். ஸோ இதில் சக்ஸஸ் ஆனால் தான் அவங்க பிக் ஸ்க்ரீனுக்கே போக முடியும். ஸோ அந்த சக்ஸஸ்க்கு ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்லிக்க வேண்டும். நிறைய கண்டஸ்டன்ஸ் நிறைய இன்னும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எங்கள் ஷோன்னு இல்லாமல் எங்கே நல்ல ஷோ நடக்குதோ அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு டேலண்ட் இருக்கான்னு பார்த்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்களாக வெளியில் வந்து காட்டினா மட்டும்தான் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக ஷோஸ்லாம் பண்ணும்போது பயன்படுத்திக்கோங்க.
கிஷோர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் மேரேஜ் ஆனவங்களும் வெளியே வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐஎம்டபிள்யூவுக்கு ரொம்ப நன்றி, ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, இதில் வந்து எதாவது சாதிக்கலாம் என்னை பார்த்து தான் நிறையா மேரேஜ் ஆன பொண்ணுங்க வெளியே வரணுங்கிற காட்டிக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.